ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டே 2ல் குரூப் 1க்கு வந்து என்ன படிக்கலாம்னு பார்ப்போமா. ஆல்ரெடி டே 1 வந்து குரூப் 1க்கு படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து குரூப் 2க்கு வந்து பாருங்கள். சிலபஸ் படி தான் பார்க்க போகிறோம். சிலபஸ் படி அரசியலமைப்பின் முகவுரையும் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இந்த சிலபஸில் உள்ள டாப்பிக்கில் ஸ்கூல் புக்ஸில் எந்த லெசன்லாம் கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஆத்தர் புக் வச்சுருக்கீங்களோ அதை வந்து பார்த்துக்கோங்க. 7th வந்து ஓல்டு புக் இருக்குல்ல, இந்த புக் வரதுக்கு முன்னாடி ஓல்டு புக்கில் அதில் வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள்னு ஒரு லெசன் இருக்கு. அந்த அதை வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் வந்து டேம் 1ல் பன்முகத்தன்மையினை அறிவோம், இந்த லெசன் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் 6th டேம் 2ல் வந்து தேசிய சின்னம் வந்து இருக்கு, அந்த இதை பார்த்துக்கோங்க. 11th லெசன் 3ல் அறிவியல் லெசன் வந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்து பகுதி 1, அதாவது பாலிட்டியில் வந்து இந்த லெசன் இருக்கு, இந்த லெசன் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் 7th வந்து டேம் 3ல் ஊடகமும் ஜனநாயகம், இந்த லெசனும் பார்த்துக்கோங்க. இந்த லெசன்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஆத்தர் புக் வச்சுருக்கீங்களோ இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷில், தமிழில் படிச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸ் டெய்லி போடுற மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பாலிட்டி ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் படி முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு இதாக பார்க்கலாம்.